ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 12வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். संपुल्लपत्रे नितरां विचित्रे संपुल्लपत्रे नितरां विचित्रे तस्मिन् भवद्वीर्यधृते सरोजे तस्मिन् भवद्वीर्यधृते सरोजे सपद्मजन्मा भिधिराविरासीत् सपद्मजन्माभिधिराविरासीत् स्वयं प्रबुद्धा किल वेदराशिः स्वयं प्रबुद्धा किल वेदराशिः संपुल्लपत्रे नितरां विचित्रे तस्मिन् भवद्वीर्यधृते सरोजे संपुल्लपत्रे नितरां विचित्रे तस्मिन् भवद्वीर्यधृते सरोजे सपद्मजन्मा भिधिराविरासीत् स्वयं प्रबुद्धा किल वेदराशिः सपद्मजन्माभिधिराविरासीत् स्वयं प्रबुद्धा किल वेदराशिः. இப்போ இந்த ஸ்லோகத்தோட பதங்களை பிரித்து அர்த்தத்தை பார்க்கலாம். சம்புல்லபத்ரே நிதராம் விசித்ரே, நன்றாக மலர்ந்த இதழ்களை உடையதும் விசித்திரமானதுமான தஸ்மின் பவத் வீரிய திருத்தே, உங்களுடைய வீரியத்தை யோக சக்தியை தரிப்பதுமான சரோஜே, அந்த தாமரையில் ச பத்மஜன்மா, பத்மம் என்கிற தாமரையிலிருந்து பிறந்தவராகிய விதி என்று சொல்லப்படுபவருமான பிரம்மா ஸ்வயம் பிரபுத்தாகில வேதராசிகி, உங்களுடைய அருளாலே அனைத்து வேத ஞானங்களையும் நினைவுக்கு வர பெற்றவராக பிரம்மா ஆவிராசித், அவர் உதித்தார், பிரம்மதேவர் உதித்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சம்புல்லபத்ரே நிதராம் விசித்ரே तस्मिन् भवद्वीर्यधृते सरोजे सपद्मजन्मा भिधिराविरासीत् स्वयं प्रबुद्धा किल वेदराशिः. அப்படி வெளிவந்த தாமரை எப்படி இருந்தது என்று இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ பட்டதிரிகள் சொல்கிறார். அந்த தாமரை நல்ல மலர்ந்த இதழ்களோடு இருந்துதான், விவரிக்க முடியாத விசித்திரமான அழகுடன் விளங்கியதான், மேலும் பகவானோட வீரியத்தையும் யோக பலத்தையும் தரிப்பதனால அந்த தாமரை அப்படி அழகாக இருந்ததான். அந்த தாமரையில் பத்மஜன்மா என்கிற, அதாவது தாமரையிலிருந்து தோன்றியவரான விதி என்ற பெயரையும் உடைய பிரம்மா தோன்றினார். உங்களுடைய அருளால் அனைத்து வேத ஞானமும் தானாகவே மனத்தில் உதிக்க நினைவுக்கு வரப்பெற்றவராக இந்த பிரம்மா தோன்றினார். வேறொரு கல்பத்தில் பிரம்மா தோன்றிய போது அவருக்கு வேத ஞானம் மறந்து போய்விட்டது. அப்பொழுது திரும்பவும் பகவான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்வார்கள். அதனால தான் இங்கே அப்படியே மனசில் அவர் அப்படியே உருவாகிற போதே அந்த வேத ஞானமும் அவர் மனசுக்குள்ளேயே உருவாகிற மாதிரி பகவான் சங்கல்பிக்கிறார்.